ஒரு அழகான பெண் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஃப்ளைட்டில் போகிறாங்க. ஃப்ளைட்டில் போகிறதுக்கு அவருடைய ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து சீட்டை போய் செக் பண்ணுறாங்க. அப்போ போய் பார்க்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவரை பார்க்கும்போது அவங்களுக்கு மனம் ஒப்பலை. நான் வந்து இவர் பக்கத்துலலாம் உட்கார முடியாது, எனக்கு வேறு சீட் வேணும், எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு இல்லை மேம், நீங்கள் அவங்க பக்கத்தில் தான் உட்காரணும், எங்கள்கிட்ட வேறு சீட்டு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இவர் பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதை கேட்ட அந்த பணிப்பெண், சரி மேம் நீங்கள் கொஞ்சம் கவலைப்படாதியே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணும் ஒத்துக்கிற மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் என்னுடைய கேப்டன்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணிப்பெண் போகிறாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஃப்ளைட்டில் முதல் முறையாக லோக்கல் டிக்கெட் போட்டாலும் என்ன சொல்கிறது, சீஃப் கெஸ்ட் டிக்கெட் சீட்டில் போய் நாங்கள் ஒரு ஆளை உட்கார வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த அழகான பொண்ணு என்ன செஞ்சா வேகமாக அவங்கள லக்கேஜை பூரா எடுத்துச்சான். அப்போ இந்த பணிப்பெண் வந்து சொன்னாலாம், கொஞ்சம் தள்ளிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 காலும் இல்லாத அவர்கிட்ட போய் சொல்லி, உங்களை லக்கேஜை நானே எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் என் கூட வந்தால் மட்டும் போதும் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டது இந்த பொண்ணுக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு. எல்லாரும் கிட்டந்து சிரிக்கிறாங்க அந்த பொண்ணை பார்த்து. அவங்க சுற்றி இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப கிளாப் பண்ணுறாங்க. யாரை அந்த அந்த ஊனமுற்றாரில் அவரை பார்த்து எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. அதை கேட்டதும் அவர் சொல்கிறார், நான் ஒரு ஆர்மி ஆஃபீஸர், நான் வந்து இந்த போரில் வந்து என்னுடைய காலை இழந்துட்டேன். நான் நினச்சேன் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு மனுஷருக்கா நம்ம போரில் நம்ம கால்களை இழந்திருக்கோம்னு நினச்சேன். ஆனால் இதோட நல்ல உள்ளங்கள் இருக்க தானே செய்கிறாங்க, எனக்காக கைத்தட்டினாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளத்திற்காக என்னுடைய காலை இழந்ததுக்கு வந்து நான் பெருமைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்மி ஆஃபீஸர் சொல்கிறாங்க. அதை கேட்டதும் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அழகுங்கிறது வந்து முகத்தில் கிடையாது, வண்ணம்ங்கிறது வந்து அது ஒரு நிறம்தான், எண்ணத்தில் தான் இருக்குது எல்லாமே. அதனால் எண்ணங்களை தூய்மைப்படுத்தி வச்சுக்கோங்க.